இதில் நிறைய பேர் இந்த இடத்துக்கு கடந்து போயிருப்பீங்க. ஆனால் இந்த கோயிலை பற்றி இப்படி ஒரு அற்புதமான கோயில் இங்கே இருக்குது. எத்தனையோ பேர் வந்து நம்ம ராமேஸ்வரத்துக்கு பாம்பன் பாலத்தை கடந்து போறீங்க. பாம்பன் பாலத்திலே பாம்பன் பாலத்தோட அமைஞ்சிருக்கிற இந்த கோயிலை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. நானே இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இது நிறைய பேர் பார்க்காம இருப்பீங்க. அதாவது நம்ம பாம்பனுக்கு நிறைய பேர் வருவீங்க போவீங்க. இந்த இடத்துக்கு கோயில் இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. இது வந்து அம்மன் சிலைங்க. எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டுங்க. அது இந்த பாம்பன் பாலத்தில் உள்ள ஒரு கோயிலை பற்றி. நானும் சின்ன வயசுலேருந்து பாம்பன் பாலத்தில் போகிறேன் வரேன். ஆனால் அதை பற்றி நமக்கு பெருசாக தெரியல. ஆனால் தெரிஞ்சதுன்னு ஆசை. அது என்னன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். மறக்காம இந்த வீடியோ பார்த்துட்டு தெரிஞ்ச நண்பர்கள், அது கண்டிப்பாக கொஞ்சம் வயசு அதிகமாக உள்ள நண்பர்களுக்கு தான் பற்றி தெரியும். அதே இந்த பாம்பனில் இருக்கிற பெரியவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சுதான் மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அது என்னன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். இந்த பாம்பன் பாலத்தில் நம்ம தோணித்தர போகிற பகுதியில், அதாவது மேற்கு சைடில் இந்த பாம்பன் இடத்துல நம்ம பீச் இருக்குல்ல, பீச் பக்கத்துலேயே ஒரு கோயில் ஒன்று இருக்குது. நீங்கள் பார்க்கலாம். இந்த கோயில் இது வந்து ரொம்ப காலமாக அந்த கோயிலை நான் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு கோயில் வந்து இந்த இடத்துல இந்த மரஞ்செடி வெளியில் ஆகிப்போச்சு. வந்து இதெல்லாம் இல்லாமல் இருக்கும்போது இந்த நான் கோயிலை பார்த்துருக்கேன். இந்த இடத்துல சின்ன சின்ன உடைகள் இருந்தது, உடமரம் இருந்துச்சு. அப்போ வந்து இந்த கோயில் உலகம் முழுசாக வெளியே இருந்துச்சு. ஆனால் இப்போ தான் இந்த கோயில் உள்ளே இருக்குது. கண்டிப்பாக இது வந்து ரொம்ப காலங்களுக்கு முன்னாடி உள்ள கோயிலாக தான் இருக்குது. அந்த கோயிலை உங்களுக்கு காட்டுறேன். நிறைய பேர் பார்க்க வாய்ப்பு இல்லை. அப்படியே நான் பேக் கேமரா போட்டு காட்டுறேன். இதில் நிறைய பேர் இந்த இடத்துக்கு கடந்து போயிருப்பீங்க. ஆனால் இந்த கோயிலை பற்றி கோயில் அதிகமாக பேர் பார்க்காம இருக்கலாம். இதில் உள்ள சிறுவங்கள்லாம் பாருங்களேன். அந்த காலத்து சிறுவங்கள்லாம் எப்படி இருக்கு பாருங்க. கண்டிப்பாக இது வந்து நம்ம ராஜாக்கள் காலத்தில் உள்ள ஒரு கோயிலாக தான் இருக்குது. இது கோயிலா இல்லை சின்ன வகையான வேறு ஏதோ ஒரு நினைவு சின்னமா என்னங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு ஒரு ஆசை கையில் நான் வந்து காட்டணும். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறது எனக்கு ஒரு ஆசை. காட்டணும், நான் பக்கத்தில் போய் காட்டுறேன். பார்த்தாலே தெரியும். இது பாம்பன் பாலத்தில் தெற்கு சைடு பாம்பன் பாலத்து ஓரத்துலேயே அது இறக்கத்தில் இருக்குது. ஆரம்பத்தில் இந்த இடத்துல வந்து இந்த அளவுக்கு உள்ள இடங்கள் இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து வேலி போட்டு மறைச்சிருக்காங்க. இதை முக்கியமாக வந்து பாதுகாத்து வச்சுருக்காங்க. பார்த்தாலே தெரியும். அந்த காலத்து கோயில் மட்டும் தெரியுது இது. ஆனால் இது எந்த மாதிரி கோயில், இது எதுக்காக இதில் இருக்கா இல்லை வேறு யார் இருக்காங்கன்னு தெரியல. அந்த காலத்து கோயிலுங்க. இதெல்லாம் நிறைய பேர் காட்டியிருக்க மாட்டாங்க. எப்படி இருக்கும் பாருங்களேன். நான் ஃபஸ்ட் டைம் இதே பாம்பன் பாலத்தில் நான் இங்கே தான் இருக்கேன். நான் ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் பார்க்குறேன். உள்ளே போய் பார்க்கலாமான்னு தெரியல. உள்ளே போய் ஒரு மாதிரி காட்டுறேன். கோயிலாக இருக்கனால செருப்பு வெளியே கழட்டிடும். ஏன்னா ஒரு தெய்வத்துக்கு மரியாதை கொடுக்கணும்ல. நான் ஃபஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு வந்திருக்கேங்க. ஒரு சில பேர் பார்த்துருவாங்க போல. ஏன்னா இந்த இடத்துல வேலியெல்லாம் போட்டுருக்காங்க பார்த்தீங்களா. ஒரு சில பேர் கோயிலை பார்த்துருப்பாங்க போல. இது வந்து நந்தி சிறுவம்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம், நந்தி சேலை. நானே இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இது நிறைய பேர் பார்க்காம இருப்பீங்க. அதாவது நம்ம பாம்பனுக்கு நிறைய பேர் வருவீங்க போவீங்க. இந்த இடத்துக்கு கோயில் இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. இது வந்து அம்மன் சிலைங்க. இது என்ன நினச்சாலும் சரி, நான் வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் எடுக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் இந்த இடத்துக்கு வந்ததில்லை. இந்த ஆலயத்தை பற்றி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். பாம்பன் பாலத்திலேயே அந்த இறக்கத்தில் இருக்குது. நிறைய பேர் இதை கடந்து போயிருப்பீங்க. பாம்பனில் உள்ள பாம்பன் பாலம் இதுதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த கோயிலுக்கு வரைச்சிருக்க வேண்டிய. நானும் ஃபஸ்ட் டைம் வரேன். அம்மன் இருப்பாங்களான்னு தெரியல. ஆமாம், அம்மன் தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நானே ஃபஸ்ட் டைம் தான் வரேன். அம்மனா பிள்ளையாருன்னு தெரில, சரியாக நமக்கு தெரியலைங்க. பிள்ளையார் மாதிரி தான் தெரியுது. அது ஆமாம், பிள்ளையார். இவங்க நந்தியாக இருப்பாங்க போல. பிள்ளையார் சிலைங்க உள்ள. பிள்ளையாரப்பா, என் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுருக்கேன்ப்பா. இனிமேலே அது என் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு, எனக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை தாங்க. நான் வேற்று மதத்தால் இருந்தாலும் எல்லா தெய்வங்களையும் நம்ம மதிச்சு தான் ஆகணும். ஏன்னா தெய்வத்துக்கு நம்மளோட சக்தி அதிகம். ஃபஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு வந்திருக்கேங்க. இந்த கோயிலை பற்றி தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு நல்ல வீடியோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பாருங்க, இங்கே ஒரு அம்மன் சிலை இருக்காங்க. நான் தனியாக தான் இந்த இடத்துல இருக்கேன். எனக்கே ஒரு ஆச்சரியம் இருக்கு. அன்றைக்கினா மக்கள் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, உணவு கொடுத்துருக்காங்க. இந்த பறவைகளுக்கு உணவு போட்டிருக்காங்க. கடலை உணவு மிதிக்க அவங்க தூரமாக நின்றுக்கிறோம்.
இவ்வளோ காலம் ஆச்சுங்க இந்த இடத்துல வந்ததில்லை. எத்தனை நேரம் இது கடந்து போயிருக்கேன். சின்ன புள்ளையிலேருந்து இந்த பாம்பன் பாலத்தில் வர்றோம் போகிறோம். ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த கோயில் வந்து மண், அதாவது புல்புதர் மூடி இருந்துச்சுங்க. இப்போ தாங்க இந்த கோயிலை வந்து நல்லா வேலை பார்த்துருக்காங்க. ஸ்ரீ வல்லப விநாயகர் ஆலயம் அங்கே அது. நானே இப்போ தான் பார்க்குறேன் விநாயகர் ஆலயம் அது. நான் கூட வந்து முதல்ல என்ன நினச்சேன்னா, அங்கேருந்து பார்க்கும்போது இந்த சுருவத்தை பார்த்துட்டு அம்மன் சிலையாக இருக்கும் போல் அப்படின்னு நினச்சி அம்மன் கோயிலுன்னு நினச்சேன். இப்போ தான் தெரியுது வல்லப விநாயகர் ஆலயமா. இந்த ஆலயத்தோடைய சிறப்பு பற்றி தெரிஞ்சால் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன்னு ஆசையாக இருக்கேன். ஏன்னா எத்தனை நேரங்களில் நான் கடந்து போகும்போது இந்த கோயில் வந்து பல காலத்து கோயில், இது நம்ம போய் நம்ம பார்க்கலாமா நினைப்பேன். ஆனால் இந்த இடத்துல ஒரே முள்செடி அதுமாக இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் சுத்தம் பண்ணி போட்டிருக்காங்க. நீங்கள் என்ன நினச்சாலும் தெரியும், கமெண்ட் பார்க்க நிறைய பேர் சொல்லுவீங்க, நீ வந்து ஏற்கனவே இந்த இடத்துக்கு வந்திருக்கலாம் பார்த்துருக்கலாம்னு சொல்லி. ப்ராமிஸாக 100% அப்படி இல்லைங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். இதில் ஒரு விநாயகர், நான் இவ்வளோ நாள் நினச்சது அம்மன் கோயில் தான் நினச்சேன். இப்போ தான் தெரியுது விநாயகர் கோயில். சரி, ரைட்டு, சரி நம்ம வெளியே போகலாம். எனக்கே இப்போ தான் டவுட் தீர்ந்துருக்கு ஒரு விநாயகர் கோயில்னு சொல்லி. இது எப்போ உள்ள கோயில்னு தெரியல. இப்படி ஒரு அற்புதமான கோயில் இங்கே இருக்குது. எத்தனையோ பேர் வந்து நம்ம ராமேஸ்வரத்துக்கு பாம்பன் பாலத்தை கலந்து வரிய பாம்பன் பாலத்திலே பாம்பன் பாலத்தோடு அமைஞ்சிருக்கிற இந்த கோயிலை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. தெரிஞ்சவங்க வீடியோ பார்க்கணும், கோயிலை பார்க்கணும், கோயிலை வந்து பாருங்க. இது வந்து ஒரு விநாயகர் கோயிலாக நானே இப்போ தான் வாட்சி பார்த்தேன். ஃபஸ்ட் டைம் இந்த கோயிலில் வந்திருக்கேன். ஓகே, அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ சந்திக்கிறேன். ஓகேவா?